பணியில் இருந்த அரசு மருத்துவரை நோயாளியின் உறவினர் ஒருவர் கத்தியால் குத்தியது தொடர்பான பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதில் தற்போது பாஜகவின் மூத்த தலைவரான அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமரைக்கனி, உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. இன்று காலை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய பல்நோக்கு அரசு மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை ஒரு மர்மவர் இளைஞர் ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு 13 இடத்துல கத்தியால குத்தி அவர் கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய அளவிற்கு அவர் கத்தியால குத்தி ஒரு பெரும் அதிர்ச்சியானதை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாலாஜி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த கத்தியால குத்திய நபரை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கைது செய்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த விஷயம் என்பது தமிழகத்தை தற்போது உலுக்கி இருக்கிறது. என்றால் மருத்துவமனைக்குள்ளே சென்று ஒரு மருத்துவரை ஒரு இளைஞர் தாக்குவது மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது தமிழகத்தின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைத்தளம் மூலமாக தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சரின் இருக்கக்கூடிய அந்த துறையின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியுமே அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த இதுல இன்று காலை சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே வைத்து புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தி தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைந்து நலம் பெற்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே பலமுறை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் என தாக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். மேலும் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முறை இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகளின் போது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறுவதோடு மட்டும் நிறுத்திக் கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தொடர்ந்து பொதுமக்களை பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்கிறார். மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நெல்லை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் வேலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சி கட்டுப்பாட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த வாரம் திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர் மீது திமுக உறுப்பினர் உள்ள 10 பேர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்ற அந்த நடைபெற்ற சம்பவத்தையும் மேற்கோள் காமிச்சிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழகத்தில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் சம்பவம் நடைபெற்று வருவதும் மருத்துவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற குற்ற நிகழ்வுகளை தடுக்காமல் ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என்று பெயரளவில் மட்டுமே முதலமைச்சர் கூறுவது பொதுமக்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை திமுக அரசு உணர வேண்டும் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து தனது எக்ஸ் வலைதளம் மூலமாக கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி.